பார்க்கிறவங்க வித்தியாசமா தான் பார்க்கணும். உங்களை பார்க்கிறவன் 10 பேரோட 11வது ஆளா உன்னை பார்க்க கூடாது. உன்னை ஒருத்தன் பார்த்துட்டான்னா அவனுக்குள்ள தேவ பயம் உண்டாகணும். இவன் வித்தியாசமானவன், இவன் மகிமையானவன், இவன் தேவ சாயலில் உள்ளவன் என்று உலகம் உன்னை கண்டுபிடித்து விட, உலகம் உன்னை கண்டுபிடித்து விட கர்த்தர் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்கிறார். உன் வீட்டாரை உனக்கு சத்துரு, உன் வீட்டார் உன்னைய அற்பம் சொற்பம் சாதாரணம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியா வச்சிருக்கிறேன். ஜாதிகள் உன் மூலம் என்னை காண்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, நம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம் வேதத்தில் பலரை நாம் தியானிக்க முடியும். புறஜாதிகளுக்கு யோசேப்பை பயன்படுத்தினார். புறஜாதிகளுக்கு பலரை தேவன் பயன்படுத்தினார். அதுல ஒருத்தர் விசேஷமான ஒருவர். அவரை குறித்து கொஞ்சம் கற்றுக்கொண்டு புறஜாதிகள் நடுவிலே நாம் எப்படி தேவனுடைய ஒளியை கொண்டு செல்வது என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். புறஜாதிகள் நடுவிலே சபைக்குள்ள எல்லாரும் பரிசுத்தவான், சபைக்குள்ள எல்லாரும் நம்ம நல்லவங்க. ஆனா இந்த உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்மளை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். நம்ம சத்தத்தை கேட்கிறவங்க இயேசுவின் சத்தத்தை கேட்கணும். உங்க பிள்ளைகளை தேவன் ஜாதிகளுக்கு ஒளியாக நிறுத்தணும். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.